வணக்கம். இன்னைக்கு இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள உற்சாகமா வரவேற்கிறேன். ஆமாம். இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு. கண்டிப்பா. இன்னைக்கு நாம குறிப்பா மே 4, 2026 திங்கள்கிழமை முடிவடைந்த நிஃப்டி 50 சந்தையோட போக்கையும், நாளைக்கு சந்தை எப்படி இருக்கப் போகுது அப்படிங்கறதையும் ஓஐ டேட்டா மூலமா அலசப் போறோம். ம். டேட்டாவை வச்சு பார்க்கறப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். இன்னைக்கு நிஃப்டி 50 குறியீடு வந்து 24,119.30 அப்படிங்கிற லெவல்ல முடிஞ்சிருக்கு. அதாவது முந்தைய க்ளோசிங்கை விட இது ஒரு 121.75 பாயிண்ட்ஸ் அதிகம். கரெக்ட். சதவீதத்துல சொல்லணும்னா ஒரு 0.51% ஏற்றம். இந்த ஏற்றத்தை மேலோட்டமா பார்த்தா மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா உண்மையான நிலைமை அப்படி இல்ல. இந்த ஏற்றத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற புள்ளி விவரங்கள் சந்தையோட உண்மையான முகத்தை நமக்கு வெளிப்படுத்துது. ஓ, அப்போ இது ஒரு முழுமையான ஏற்றம் இல்லைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இல்ல. இந்த 0.51% ஏற்றம் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சிக்க மார்க்கெட்டை ஆட்டி படைச்ச முக்கிய பங்குகளை பத்தி நாம பேசணும். ரைட். நான் டேட்டாவை பார்க்கறப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெரிய கயிறிழுக்கும் போட்டியே நடந்திருக்கு. ஆமா, ஒரு டக் ஆஃப் வார் சிச்சுவேஷன் தான். அதாவது ஏற்றம் கண்ட பங்குகளை பாத்தீங்கன்னா, அதானி போர்ட்ஸ் அபாரமா 5.41% ஏறி 1747 லெவல்ல நிக்குது. அது கூடவே ரிலையன்ஸ் 2.54% ஏறி 1467.20ல முடிஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாம ஐஷர் மோட்டார்ஸ் ஒரு 3.11%, அதானி என்டர்பிரைசஸ் ஒரு 2.68% ஏறி மார்க்கெட்டை நல்லாவே மேல தள்ளியிருக்கு. உண்மைதான். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா கோட்டக் பேங்க் வந்து 3.18% இறங்கி 371.10க்கு வந்துடுச்சு. ஆமாம். அது மட்டும் இல்லாம மாபெரும் டெலிகாம் நிறுவனமான பாரதி ஏர்டெல் கூட 3.12% சரிஞ்சு 1828 லெவல்ல முடிஞ்சிருக்கு. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு பக்கம் அதானி போர்ட்ஸ், ரிலையன்ஸ் மாதிரி ஜாம்பவான்கள் சந்தையை மேல இழுக்கின்றன. மறுபக்கம் கோட்டாக் பேங்க், ஏர்டெல் மாதிரி வலிமையான பங்குகள் கீழே இழுக்கின்றன. இவ்ளோ பெரிய வீழ்ச்சிகளுக்கு இடையிலும் சந்தை எப்படி பாசிட்டிவா முடிஞ்சது? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு விடை நிஃப்டி 50ல இருக்கிற பங்குகளோட வெயிட்டேஜ்ல இருக்கு. ஓஹோ, வெயிட்டேஜ் அடிப்படையில சொல்றீங்களா? ஆமா, சந்தை இன்னைக்கு ஏற்றம் கண்டிருந்தாலும் எல்லா துறைகளும் ஒட்டுமொத்தமா சிறப்பா செயல்படல. பேங்கிங் மற்றும் டெலிகாம் துறைகள்ல ஒரு பெரிய சரிவு இருந்தாலும் ரிலையன்ஸ் மாதிரி அதிக வெயிட்டேஜ் உள்ள பங்குகள்ல நடந்த ஏற்றம் அந்த சரிவை மறைச்சிடுச்சு. அப்போ சில குறிப்பிட்ட பங்குகளோட ஆதிக்கம் தான் இந்த 121 புள்ளி ஏற்றத்துக்கு காரணம். எக்ஸாக்ட்லி. அதனால தான் இது ஒரு ஆரோக்கியமான பிராட் மார்க்கெட் ரேலின்னு நாம எடுத்துக்க முடியாது. ஆப்ஷன் டேட்டாவுக்குள்ள நாம போகணும். கண்டிப்பா. ஓஇ சார்ட்டை பார்த்தாதான் உண்மையான ட்ரெண்ட் என்னன்னு நமக்கு தெரியும். இப்ப டேட்டாவை பாத்தீங்கன்னா பிசிஆர், அதாவது புட் கால் ரேஷியோ வெறும் 0.6 ஆக இருக்கு. அதே போல இந்தியா விக்ஸ் 18.3 ஆக பதிவாயிருக்கு. நேற்றை விட ஒரு 0.2 குறைஞ்சிருக்கு. ஆமா, பிசிஆர் 0.6 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா பாயிண்ட். இங்குதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகிறது. ஏன்னா சந்தை 0.51% ஏற்றத்தில் முடிந்துள்ளது. ஆனா பிசிஆர் டேட்டா 0.6 ஆக உள்ளது. இது ஒரு முரண்பாடு மாதிரி தோணுது இல்லையா? ரொம்பவே. அதாவது புட் ஆப்ஷன்களை விட கால் ஆப்ஷன்கள் வந்து அதிகமாக விற்கப்பட்டுள்ளன. சந்தை மேலே போகும் என்றால் ஏன் இத்தனை பேர் கால் ஆப்ஷன்களை விற்கிறார்கள்? இது ஒரு முரண்பாடாக இல்லையா? இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், சந்தை இன்னைக்கு உயர்ந்தாலும் ட்ரேடர்கள் ரொம்பவே எச்சரிக்கையா இருக்காங்க. எச்சரிக்கையா இருக்காங்களா? அதாவது மார்க்கெட் மேல போகாதுன்னு நினைக்கிறாங்களா? கரெக்ட். பிசிஆர் 0.6 அப்படிங்கிறது சந்தை பெரிய அளவுல மேல போகாது அப்படிங்கிற உங்களோட எதிர்பார்ப்பு தான் காட்டுது. விக்ஸ் 18.3ல இருக்கிறப்போ ஆப்ஷன் பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓ, அப்ப அந்த இன்ஃப்ளேட்டட் பிரீமியத்தை சாப்பிடறதுக்காக கால் ஆப்ஷன்களை ஷார்ட் பண்றாங்களா? எக்ஸாக்ட்லி. சந்தை கொஞ்சம் மேல போனாலும் இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்கள் அதை ஒரு ஷார்ட்டிங் வாய்ப்பா தான் பயன்படுத்துறாங்க. அவங்க சந்தையோட அடுத்த நகர்வு மேல இருக்காதுன்னு உறுதியா நம்புறாங்க. ரைட். ட்ரேடர்கள் வந்து சந்தை மேல செல்லாதுன்னு நம்புறாங்கன்னா அவங்க எந்தெந்த புள்ளிகள்ல தடைய, அதாவது ரெசிஸ்டன்ஸ உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கறத நாம அலசணும். கண்டிப்பா. ஓஐ சார்ட்ல அது ரொம்ப தெளிவா பதிவாகி இருக்கு. இப்போ ஸ்பாட் நிஃப்டி இருக்கிற இடம் வந்து 24,122.9. நான் சார்ட்டை பாக்குறப்போ சப்போர்ட் லெவல் 24,000 அப்படிங்கிற புள்ளியில ரொம்ப வலுவா இருக்கு. ஆமா, அங்க புட் ஓஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பச்சை நிற பார் ரொம்ப பெருசா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆனா மேல பாத்தீங்கன்னா தடைகள் ரொம்ப பக்கத்திலே இருக்கு. 24,200,
அப்புறம் 24,300 மற்றும் குறிப்பா 24,500 ஆகிய புள்ளிகள்ல கால் ஓஐ மிக அதிகமாக இருக்கு. பெரிய சிவப்பு நிற பார்கள் அங்க இருக்கு. ரொம்ப சரியான அப்சர்வேஷன். 24,200ல ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் கோட்டையே கட்டியிருக்காங்க. இத நான் இப்படி பாக்குறேன். நிஃப்டி இப்போ ஒரு குறுகலான அறைக்குள் சிக்கி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி சொல்றீங்க? அதாவது 24,000 அப்படிங்கிறது உறுதியான கான்கிரீட் தரை, அது சப்போர்ட். ஆனால் மேலே வெறும் 80 புள்ளிகள் தாண்டிய உடனேயே 24,200 என்ற மிக கடினமான கண்ணாடி கூரை ஆரம்பித்து விடுகிறது. இது ரெசிஸ்டன்ஸ். ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. நான் இதை முழுமையா ஆமோதிக்கிறேன். இந்த 24,000லிருந்து 24,200 அப்படிங்கிற மிக குறுகிய எல்லைக்குள் தான் நாளைய வர்த்தகம் அமைய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த டைட் ரேஞ்சுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு அந்த 24,200 அப்படிங்கிற கடினமான கூரையை உடைத்தால், அடுத்து 24,300 மற்றும் 24,500ல காத்திருக்கும் பெரிய தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஓ, ஒவ்வொரு 100 புள்ளிகளுக்கும் ஒரு செக் போஸ்ட் வச்சிருக்காங்க போல. ஆமா, அந்த கால் ரைட்டர்கள் தங்களோட பொசிஷனை பாதுகாக்க ரொம்ப தீவிரமா போராடுவாங்க. அதனால மார்க்கெட் மேல போறது அவ்வளவு சுலபம் இல்ல. ஓகே, அப்போ இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம இதுவரைக்கும் பேசின முழுமையான சாராம்சத்தை நேயர்களுக்காக சுருக்கமா சொல்லிடலாம். சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மே 4ல சந்தை ரிலையன்ஸ், அதானி போர்ட்ஸ் உதவியால உயர்ந்திருந்தாலும் ஆப்ஷன் டேட்டா 24,200ல ஒரு பெரிய தடையை காட்டுகிறது. சந்தை ரொம்ப குறுகிய அறைக்குள்ள இருக்கு. இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் விக்ஸ் 18.3ஆக இருப்பதையும், இந்த குறுகிய எல்லையை இணைத்து சந்தையின் ஒட்டுமொத்த மனநிலையை நாம புரிஞ்சுக்கலாம். ட்ரேடர்கள் பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்கல. உண்மைதான். இப்போ நேயர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இறுதி பார்வையை முன்வைக்கலாம் இருக்கேன். தாராளமா சொல்லுங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். தற்போதைய விக்ஸ் நிலை 18.3ஆக உள்ள நிலையில் இந்த 24,000 தரை அல்லது 24,200 கூரை, இதில் ஏதேனும் ஒன்று எதிர்பாராத செய்திகளால் திடீரென உடைந்தால் என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய ட்ரிகர் அமையுனே. கண்டிப்பா. ஆப்ஷன் ரைட்டர்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான நகர்வுக்கு, அதாவது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்க்கு சந்தை தயாராகிறதா? வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எந்த பக்கம் உடைப்பட்டாலும் வேகம் ரொம்ப அதிகமா இருக்கும். நீங்களே சிந்தித்து பாருங்கள். நாளைய சந்தையில யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.